2025 ஜனவரி மாதம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏடிஎம்கே சார்பில் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த விவசாய கூட்டத்துக்கு மேலும் கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படும். அதே ஏன் தாவத்துக்கு அனுமதி மறுக்கப்படும்? ஓகே, கரூர் அந்த லோக்கலில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா லோக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அந்த ரோட ஒரு சைடு பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அந்த கட்சியிலேருந்து கேட்டது வந்து 2 சைடும் பிளாக் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதனால அவங்க ஹைகோர்ட் போனாங்க அந்த இஷ்யூ பொறுத்தவரை. அதாவது ஸ்டேட் லீடர் வரும்போது பெரிய மாஸ்க் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஏடிஎம்கே கொடுத்தோம்ல, எடுப்பில் கொடுத்தாங்கல்ல, அவங்க லோக்கல் ஜனவரியில் மறுத்த அது வந்து லோக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நகரத்தில் உள்ள பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு கொடுப்பாங்க போல இருக்குது. அது அவங்க 2 சைடு எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் ப்ளீஸ். இல்ல 1 செகண்ட். மார்ச் 2025ல சப் கலெக்டர் தலைமையில் அங்கே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவாக டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி மீட்டிங் முடிவு பண்ணி அப்போ வந்து சில இடங்கள்லாம் சூஸ் பண்ணாங்க, சில இடங்கள்லாம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மனோரான ஒரு பிளேஸில் கொடுத்தாங்க, இது நமக்கு தரல அப்படின்றது வந்து அந்த பிளேஸை வந்து எல்லாரும் ஆல் பார்ட்டில் முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக அந்த பிளேஸை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்கில் முடிவு பண்ணதான் இந்த பிளேஸ் தரலாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்துட்டாங்க இப்போ ஆஃப்டர் மார்ச் 2025.